வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ரிச், கால்சியம் அண்ட் மினரல்ஸ் ரிச், அயன் ரிச், ரொம்பவே பாரம்பரியமான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே இந்த மாதிரி உடையாமல் உதிராமல் அழகாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்பிட்வீனில் கொடுத்துருக்க ஒரு சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்குமே ரொம்ப சூப்பரான டிஷ்ஷே அவுட்புட்டாக கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இதை சாப்பிட ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு ஆனியன், ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அண்ட் தென் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சீவீட், கடல் பாசி, அண்ட் தென் ஒரு ஸ்டார் அன்னீஸ், அதாவது அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, அண்ட் தென் கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் போல் சோம்பு. இது பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம் போல் தெரியும், பட் ரொம்பவே ஈஸிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டம்ளர், அதாவது நார்மல் ஒரு டம்ளர் அளவு கடலை பருப்பை ஒரு வாட்டி போல் வாஷ் பண்ணி அது சோக் ஆகிற அளவு, முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 1 hour போல் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு ஆனியன் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லது, அது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா குடிக்கும். பட் இன்னைக்கு நான் பெரிய வெங்காயம் வச்சு எந்த அளவு சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தக்காளி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அது டைஜஷனுக்கு நல்லதில்லை. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட்டு நாளாக கட் பண்ணி போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக தாங்க அரைக்க போகிறோம். இது கூட ஒரு காம்பு, கொஞ்சோண்டு கடல் பாசி, அண்ட் தென் ஒரு சின்ன பீஸ் போல் பட்டை, இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ குழம்பு இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுடலாம். அதில் தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அதை 2ஆக கிழிச்சு அப்புறம் லைட்டாக கசக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையுமே வரும் குழம்பு கொதிக்கும் போது. ஸ்டார் அனீஸ், அன்னாச்சி பூ போட்டுருங்க. அண்ட் தென் பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, அண்ட் தென் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு. ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போது ஒரு 5 பல்லு பூண்டு மாதிரி நான் தட்டி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கட்டும். ஒரு 10 கருவேப்பிலை இலை மாதிரி எடுத்து சிசரால் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ குட்டீஸ் தனியாக எடுத்து போடாமல் குழம்போடையே சேர்த்து அழகாக சாப்பிட்ருவாங்க. கட் பண்ண ஆனியனை இப்போ ஆட் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து லைட்டாக வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம், இதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி, கிராம்பு, பட்டை, சீவீட் எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தொடச்சி சுத்தமாக ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக இப்போ இது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா உங்களுக்கு அது கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வதங்க வதங்க உங்களுக்கு லைட் கலரில் நல்ல ஒரு டார்க்காகவே மாறிடும். ஒரு ஸ்பூன் போல் மிளகாய் தூள், என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோவில் இந்த மிளகாய்த்தூளில் என்னென்னலாம் நான் ஐட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவும் போடுறேன். கரைச்சல் தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். ஸோ அதனோட வேஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது எந்த அளவு குழம்போடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் பண்ணுறதுனாலுமே பண்ணலாம், அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லிட்டு போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வரட்டும். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். கூட 2 காய்ந்த மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 5-6 பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி வடிகட்டி இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ப்ரோட்டீன் ரிச், அயன் ரிச், அண்ட் தென் கால்சியம் ரிச். ஸோ உங்களுடைய சுகர் அண்ட் தென் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே நல்லா கண்ட்ரோலில் வைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக டைஜஷனும் ஆகும். ஏன்னா அது ஃபைபர் ரிச்சும் கூட. ஸோ இந்த அளவு ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம வந்து குழம்பா பண்ணுறதுனால ரொம்பவே சத்தான குழம்பு தாங்க இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு சொட்டு போல் கூட தண்ணியை வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கோர்ஸாக ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் குழம்புல போட்டோடனே உருண்டை எல்லாமே தனித்தனியாக திரிஞ்சு போயிடும். இப்போ நான் வந்து திக்காக கோஸாக அரைச்சிருக்கிறதுனால ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து பாலை வந்து நல்லா உருட்டிக்கோங்க. குழம்புல இப்போ ஒரு பாலாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை சில பேர் பொரிச்சும் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் எல்லாமே அதிகமாகும். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படியே பாலாக பிடிச்சி தான் நம்ம போடுறதுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாகவும் இருக்கும். ஈவன் ஒரு பிகினர் கூட இந்த குழம்பு வந்து செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்து சாப்பிடலாம். தேங்காய் தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க. இவ்வளோ சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லைங்களா? இப்போது கொதி வந்துடுச்சு. இப்போ உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாதிரியெல்லாம் எடுக்காமல் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டுருங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து தனியாக இட்லி குண்டான்லலாம் வேக வச்சு கூட போடுவாங்கங்க. அது எல்லாமே வேலை ப்ராசஸ் வந்து அதிகமாகிட்டே தாங்க போகும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த குழம்ப. ஒரு பீஸ் போல் தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போது அந்த தேங்காய் பாலையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். எந்த அளவு பார்க்கறதுக்கே உங்களுக்கு அப்பிடைட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உருண்டையெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அழகாக வேகும். ஒன்ஸ் வெந்துடுச்சுன்னா நீங்கள் எந்த அளவு ஆட்டினாலுமே உருண்டை உங்களுக்கு உடையவே உடையாது. ஸோ அந்த கொஞ்சம் உருண்டை வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வந்து கொடுங்க. ஒரு 5 to 10 minutes அன்டிஸ்டர்ப்டாக அப்படியே விடுங்க. இப்போ தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு, அதாவது ஹெல்த்தி ஃபேட்டு வந்து ரிச்சுங்க. அண்ட் தென் உங்களோட டைஜஷனுமே நல்லா சப்போர்ட் பண்ணும். மோரோவர் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே நல்லது. ஹார்ட் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரோட்டீன்லேருந்து கால்சியம்லேருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்ந்து தாங்க இந்த குழம்பு வந்து நம்ம செய்கிறோம். டடா! எந்த அளவு சூப்பரான, பார்க்கும்போதே கண்ணை கவர்ற மாதிரியான ஒரு உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம போட்டதே ஒரு ஸ்பூன் தாங்க நல்லெண்ணெய் போட்டோம். அதுவுமே தெரிஞ்சு அழகாக மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவு உருண்டை உடையாமல் உதிராமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த உருண்டையே வந்து நான் சில பேர் பொரிச்சு போடுவாங்க. அண்ட் தென் தனியாக இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெக்டிக்கான ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சைட் டிஷ்ஷே வேணாங்க. அழகாக உருண்டை வந்து உள்ளே போயிட்டே இருக்குங்க உங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் அது இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடியா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் ஆகிட்டு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.